السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த பல நாட்களாக மறுமை நாளின் தன்மைகள் குறித்து பல்வேறு செய்திகளை நாம் இந்த தொடரில் கேட்டு வருகிறோம். அந்த தொடரை நிறைவு செய்வதற்கு முன்னர் இன்று ஒரு செய்தியை இங்கு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாக ரமலான் மாதத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார். அந்த மாதத்தில் 1000 இரவுகளை விட 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. அதான் லைலத்துல் கத்ர் இரவு என்று சூரத்து லைலத்துல் கத்ர் என்ற அத்தியாயத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் கத்ர் இந்த 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு எது என்பதை அல்லாஹ் நபிக்கு காட்டிக் கொடுத்தார். ரமலானில் இறக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் நபிக்கு சொல்லிக் கொடுக்கிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் நபிக்கு என்ன செய்கிறான்? சூரத்துல் பக்ராவில் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபி அவர்கள் ஹீரா குகையில் அவர்கள் தவம் இருந்தார்கள். பல நாட்கள் தவத்திற்கு பிறகு அந்த குகையின் வாயிலில் ஒரு உருவம் தோன்றி நபியிடத்தில், நான் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிற தூதர், நீங்கள் ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர் சொன்னார். நபி அவர்கள், எனக்கு ஓதத் தெரியாது, முன்பின் பள்ளிக்கு சென்றால் தானே படிக்க தெரியும், நான் எழுத படிக்க தெரியாதவர், எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். திரும்பவும் சொன்னார், ஓதுங்கள். திரும்பவும் தெரியாது என்றார் நபி அவர்கள். இப்படியே 3 தடவை சொல்லி இறுதியாக வந்தவர் நபியை ஆறத் தழுவி, இப்போது ஓதுங்கள் என்று சொன்னார்கள். நபி அவர்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்கிற சூரத்துல் அலக்கினுடைய முதல் 6 வசனங்களை நபி அவர்கள் ஓதினார்கள் என்பதை நாம் புகாரி போன்ற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். இதுதான் நபி அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டதனுடைய ஆரம்ப நிகழ்ச்சி. அல்லாஹ் நபிக்கு குர்ஆனை ரமலானில் இறக்கியதாக சொல்கிறான். ரமலானில் இறக்கினான் என்று சொன்னால் ஒட்டுமொத்த 114 அத்தியாயத்தையும் ஒரேடியாக ஜிப்ரீல் வந்து கையில் வந்து கொடுத்துட்டு போல, அல்லது ஒரேடியாக அந்த ஒரு இரவில் ஜிப்ரீல் வந்து நபியிடத்தில் முழுமையாக இதுதான் குர்ஆன் என்று ஓதி காட்டி, நீங்களும் இதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போகவில்லை. தொடக்கம் ரமலான், குர்ஆன் இறங்கியதுடைய தொடக்கம் ரமலான். அந்த ரமலானில் ஒரு இரவு, அது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய அந்த ஒரு இரவு எது என்பதை நபி அவர்கள் தோழர்களுக்கு சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் சொன்ன செய்தியை சொல்ல நபி அவர்கள் விட்டு புறப்பட்டார்கள். வழியில் 2 தோழர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள் என்ன பிரச்சனை என்று கேட்டு அந்த பிரச்சனையை நபி அவர்கள் சமாதானம் செய்துவிட்டு சொல்ல வந்த செய்தியை சொல்வதற்காக பள்ளிக்கு வந்து தோழர்கள் முன்னால் இருக்கிற போது சொல்ல வந்த செய்தி மறந்துவிட்டது. அப்படித்தான் மனிதன் என்று சொன்னால் இது மாதிரியான பலவீனம் இருக்கத்தான் செய்யும். நாமளே வந்து எத்தனையோ செய்திகளை படிப்போம், அத்தனை செய்திகளை இங்கு வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வைங்க பல மறந்துடுவோம். அதனால நம்ம என்ன செய்கிறோம், பேப்பரில் அது ஒரு குறிப்பாக, அல்லது இப்போ வந்து மொபைல் ஃபோனில் அது குறிப்பாக நாம் எடுத்து வைத்துக்கொண்டு அந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம், ஓத்து
தொடராக விடுபடாமல் அதையெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, அதை குறிப்பாக எடுத்துக்கொண்டு வந்து மட்டும் சொன்னால்தான் தொடராக விடுபடாமல் என்ன செய்ய முடியும், செய்தியை சொல்ல முடியும். ஏன், அது எல்லாமே மூல ஆதாரங்கள். அதற்கு முன்னாலும் பின்னாலும் இடப்பக்கம் வடப்பக்கம் நாம் சொல்லக்கூடிய அதற்கான விளக்க உரைகளை எப்படி பெருசலாம் சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் மூலத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் என்ன செய்யணும், தெளிவாக ஒன்றில் எழுதி வைத்து. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தளவில் அவர்களுக்கு எழுத தெரியாது. எழுத தெரிந்திருந்தால் அந்த செய்தி, அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியை ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி வைத்து விட்டு சரி இதை போய் நம்ம சஹாபாக்களுக்கு போய் நம்ம என்ன செய்வோம், சொல்லிடுவோம். ஏன்னா அல்லாஹ் வந்து லைலத்துல் கத்ர் சிறப்புக்குரிய இரவு, இந்த இரவு சொல்லி அல்லாஹ் நம்ம சொல்லிட்டான். நம்ம மறந்தாலும் பேப்பரில் இருக்க நம்ம என்ன செய்யலாம், கொண்டு போய் படித்து சஹாபாக்களை நம்ம காட்டிடலாம் என்று என்ன செய்திருக்கலாம், நபி அவர்களை நடைமுறைப்படுத்தியிருக்கலாம். அந்த பலவீனம் நபிக்கு இருந்தது, எழுத படிக்க தெரியாத ஒரு பலவீனம். அப்போ அல்லாஹ் எல்லாவற்றையுமே என்ன, அவர் மனிதர் தான், அல்லாஹ்வின் தூதர் தான், அவர் அல்லாஹ் அல்ல என்பதையும் என்ன ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அல்லாஹ் நிரூபித்தே வந்திருக்கிறார். அது மாதிரி தான் இந்த செய்தியிலும் நபி அவர்கள் சஹாபாக்களிடத்தில் வந்து, நான் இது குறித்து சொல்லத்தான் நான் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தேன். ஆனால் வழியில் 2 தோழர்கள் அவங்களுக்குள்ள தகராறு, அந்த தகராறை தீர்த்து வைக்க வேண்டுமா இல்லையா? ஒரு புது மனிதனாக இருந்தால் என்ன தகராறு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் சண்டை போடுறீங்க, உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், என்னால் என்ன அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமோ நான் தீர்வு சொல்கிறேன் என்று என்ன அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிற போது அசல் பிரச்சனை என்ன, அடிபட்டு போச்சு. சொல்ல வந்த செய்தி மறந்து விட்டது. அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லைலத்துல் கத்ரை சொல்வதற்குத்தான் நான் வந்தேன், ஆனால் வழியில் ஏற்பட்ட இந்த தகராறை தீர்க்கிறதில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டதால் சொல்ல வந்த செய்தியை மறந்து விட்டேன். எனவே நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, எனவே அடுத்து அதற்கு என்ன தீர்வு, அதை நபிகளா சொல்ல முடியுமா? அதையும் அல்லாஹ் தான் என்ன செய்யறான், சொல்ல வைக்கிறான். நபியை அதற்கான தீர்வை அல்லாஹ் தான் என்ன செய்யறான், சொல்ல வைக்கிறான். பிந்திய இரவு ரமலான், பிந்திய இரவில் மொத்தம் 3 பத்துகள் இருக்கிறது. முதல் 10, நடு 10, கடைசி 10. அப்போ பிந்திய 10இல் ஒற்றைப்படைகளில் ஏதோ ஒரு இரவில் அது இருக்கிறது. பிந்திய 10இல் ஒற்றைப்படைகளில் ஏதோ ஒரு இரவில் அந்த லைலத்துல் கத்ர் என்பது இருக்கிறது. ஆதலால் ஒற்றைப்படை என்றால் 21லும் இருக்கிறது, 23லும் இருக்கிறது, 25லும் இருக்கிறது, 27லும் இருக்கிறது, 29லும் இருக்கிறது. இந்த 5 ஒற்றைகளும் பிந்திய 3வது 10ல் இருக்கக்கூடிய ஒற்றைகள் தான். அப்போ அதில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அந்த பிந்திய 10 முழுவதும் என்ன செய்யுங்க, நின்று வணங்குங்க, அதை அடைவதற்கான முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதை தேடுவது எப்படி? நபிகள் நாயகம் அவங்க நினைச்சாங்க, பள்ளியில் வந்து ஏத்துக்காப்பு இருப்பாங்க. இந்திய 10 முழுவதுமே பள்ளியில் வந்து தங்குவார்கள், ஒரு கூடாரம் அமைத்து தங்குவார்கள். யார்கிட்டையும் எந்த வெளி விவகாரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க, பள்ளியில் தான் இருப்பாங்க. அங்கேயே சாப்பிடுவாங்க, அங்கேயே தன்னுடைய தேவையை அவன் நிறைவு செய்து கொள்வார்கள். வெளியே போக வேண்டியிருந்தால் அவசியத்துக்கு மட்டும் என்ன செய்வாங்க. அப்போ அங்கே பள்ளிவாசலில் பாத்ரூம் டாய்லெட்லாம் என்ன கிடையாது, அதற்கு மட்டும் என்ன செய்வாங்க, அவங்க வெளியே தொலைவில் போயிட்டு வந்து பள்ளியில் வந்து என்ன செய்வாங்க, இருந்துக்கிடுவாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இந்த லைலத்துல் கத்ரை ஏதோ ஒரு இரவில் இருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் சொன்ன பிரகாரம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் ஏதோ ஒரு இரவு இருக்கும். இந்த இரவு தான் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் நம்ம ஆளுக்கு ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் 27 சிக்கன் உடும்படியாக நினைச்சாங்க, பிடிச்சிக்கிட்டாங்க. இதுதான் லைலத்துல் கத்ர். போடு டீப் லைட்டை, கெட்டு சீரியலை, காய்ச்சி பாயசத்தை, விளம்பரம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மொத்தத்துக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு பெருநாளுக்கு முந்தைய ஒரு கூட்டி பெருநாள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வகையாக என்ன எடுத்துக்கிட்டு அன்னைக்கு முழுக்க நம்ம எவ்வளோ பரவாயில்ல. வெளியூர் போனீங்கன்னு வைங்க, அப்படா அன்னைக்கு ஜெகஜோதியாக செய்யணும். இரவு முழுக்க விடிய அவன் அங்கேருந்து போவான், அவன் அங்கேருந்து டர்னு வருவான். பெரிய அமர்க்களமாகவே என்ன செய்யும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் இருக்குது. இவ்வளவு சிரமப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் 10 நாளும் பள்ளியாசலில் உட்கார்ந்து அதை தேடி அந்த நன்மையை அடைய வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்கணுமா? 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ர் சொல்லி இருந்திருந்தா அதை முன்கூட்டி எல்லாருக்கும் முன்னால் நபி அவங்க செஞ்சிருப்பாங்களா இல்லையா? அவங்க தோரணம் கட்டிருப்பாங்களா இல்லையா?
அவங்க பாயசம் வச்சிருப்பாங்களா இல்லையா, அவங்க வந்து சீரியல் எடுத்து போட்டிருப்பாங்களா இல்லையா, சஹாபாக்கள் எல்லாரையும் கூட்டி வச்சு எல்லாரும் இன்னைக்கு ஒரு இரவு மட்டும்தான் எல்லாரும் இங்கே படுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அப்படி எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இந்த மனிதனுடைய மைண்ட் செட் இருக்கு பாருங்க, இது குறுகிய புத்தி. ஏதாவது குறுக்கு வழியில பெரிய இடத்தை பிடிக்கலாமா அப்படிங்கிற புத்தி மனிதன்கிட்ட இருக்கு. அதை நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியில் நம்ம சொன்னோம், உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். நபீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திடீர்னு அவங்க காணாம போயிட்டாங்க. அப்போ ஒரு அங்கே தேடுறாங்க, அங்கே தேடுறாங்க. கடைசியில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு தோட்டத்திலிருந்து வாய்க்கால் வருமா இல்லையா, அந்த வாய்க்காலுக்குள்ளே நுழைஞ்சு போய் இந்த தோட்டத்தை இருக்காங்களா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா நபீன் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த தோட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்காங்க. நம்ம நபியை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ் நபியை தேடிட்டு இருக்காங்களா மற்ற சஹாபாக்கள். அவங்கள்ட்ட போய் நபியை கண்டுபிடிச்சுங்கிற செய்தியை சொல்லணுமே, சொன்ன அவங்க நம்பணுமே, இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்காங்க, நான் போய் நீங்கள் இருக்குங்கிற செய்தியை நான் என்ன செய்யணும் சொல்லணும், அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் போய் என்ன செய்ய நற்செய்தி சொல்லுங்க, நீங்கள் போய் நற்செய்தி சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க உளப்பூர்வமாக அதை சொன்னால் அவங்க நிச்சயமாக அவங்க சொர்க்கம் போவாங்க அப்படின்னு சொல்லி இதை போய் சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ ரசூல் சொன்னாங்க, அவங்க என்ன செய்யறாரு, சரி நான் போயிடுறேன். அவர் வேலை காட்டினார், ஒரு நீ இதை போய் சொல்லிட்டே வையே, நமக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை, இதை ஒன்று மட்டுமே சொல்லி நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலான்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க, அதுலேயே அப்படியே என்ன செய்வாங்க, ஒன்றும் முடியாது உட்காந்துருவாங்க, சொல்ல வேண்டாம், இந்த செருப்பு மட்டும் கொண்டு போய் காட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்காங்க, அதை கொண்டு போய் காட்டுன்னு சொல்லி வச்சாங்க. அப்போ மனிதனுடைய மைண்ட் செட் என்பது, அதாவது குறுகிய காலத்தில் நிறைந்த உச்சத்தை அடைய வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய மைண்ட் செட். அது ஆதிலிருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கு. அது மாதிரி வருஷம் ஃபுல்லாக என்ன தேங்காய் கொடுத்துட்டு அன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் வந்து கூத்தடிச்சுன்னா நமக்கு 1000 மாதங்களோட சிறப்பு கிடைச்சிடும் என்று மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அஜர்த்துமார்கள் என்ன நினைச்சாங்க, அவங்களும் வண்டியை ஓட்டிட்டு நினைச்சாங்க, அவங்களுக்கு சேர்ந்து பாயசம் கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் நமக்கு என்ன செய்யலை சொல்லித்தரல. அப்படி இருந்தால் உங்களை எல்லாம் விட நம்ம எல்லாம் விட இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இறை தூதர் அவர்கள் அதை கட்டாயமாக நினைச்சிருப்பாங்க, சொல்லி தந்திருப்பாங்க. அது மாதிரி இல்லை, அது மாதிரி இல்லை. அந்த இரவை ஒரு மனிதன் அடையக்கூடிய நிலை ஏற்பட்டால் அந்த இரவில் என்ன செய்ய வேண்டும் என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, நபியிடத்துல கேட்குறாங்க. அப்போ அந்த இரவுல நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இதை என்ன செய்ய அதிகமாக சொல்லுங்க. அல்லாஹ்வே இன்னக அஃபுன், நீ பொறுத்து கொள்ளக்கூடியவன், நீ பொறுத்து கொள்ளக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன். துஹிப்புல் அஃவ, பொறுத்து கொள்வதைத்தான் நீ விரும்புகிறாய், மன்னிப்பைத்தான் நீ விரும்புகிறாய். அல்லாஹ்வுடைய தயாள குணத்தில் ஒன்று மன்னிப்பது, அல்லாஹ்வுடைய தயாள குணத்தில் ஒன்று மன்னிப்பது. அதுக்கு நிறைய செய்திகள் நாம் கேட்டிருக்கிறோம். என்ன, அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, ஒரு உதாரணத்தோடு ஒரு செய்தி இருக்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அது இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அவன் பயணத்துக்கான எல்லா சாதனங்களையும் எடுத்துக்கொண்டு ஒட்டகத்தில் என்ன செய்றான், போய்கொண்டே இருக்கிறான். இது மாதிரியான வெயில் பாலைவனத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பயண களைப்பை ஆற்றிக்கொள்வதற்காக வேண்டி எங்கேயாவது நிழல் கிடைக்காதான்னு சொல்லி ஒரு இடத்துல போய் ஓரமாக ஒதுங்கி மூட்டையை கட்டி எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அந்த இடத்துல அந்த ஒட்டகத்தையும் ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு நிம்மதி அந்த மனுஷன் என்ன செய்யறான், ஆயா தூங்கலாம். நல்லா அசந்து தூங்கி தன்னுடைய அலுப்பெல்லாம் போனதற்கு பிறகு எழுந்து பார்த்தால் ஒட்டகத்தை காணோம், அவனுடைய கட்டு சாதத்தை காணும். கண்ணு கட்டிய தூரம் பார்த்தால் பாலைவனமாக தெரிகிறது, ஒண்ணுமே இல்லை. நம்ம கதை அவ்வளவுதான், நம்ம இங்கே என்ன தூங்கி போய் சேர்ந்துட வேண்டியதுதான், வேற வழி. அது இப்போமாவது நமக்கு என்ன, ஒரு இடம் இல்லாட்ட இன்னொரு இடம், இன்னொரு இடம் இல்லாட்ட இன்னொரு இடம், இந்த ஊர் இல்லாட்ட அந்த ஊர், என்ன செய்யலாம், நம்ம போய் ஏதாவது மேலே கடை எதாவது சொல்லி வாங்கி நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் என்ன சேர்ந்துடலாம். ஆனால் அன்றைய காலத்தில் முடியவே முடியாது. அப்போ அவர் ரொம்ப மனசு சோர்ந்து போய் இந்த பயணி, இன்னும் நமக்கு விடிவே இல்லை,
என்று என்ன செய்கிறாரு, திரும்பவும் என்ன செய்யறாரு, படுத்துங்கிறார். திரும்ப படுக்கத்தானே தோணும், திரும்பவும் படுத்துங்கிறார். படுத்து திடீர்னு கண் விழித்து பார்க்கிறார், ஒட்டகம் அப்படியே முன்னால் நிற்கி, அந்த ஆள் கட்டி வந்த மூட்டையும் முன்னால் அப்படியே கிடக்குது. எப்படி சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. சொல்லலாம், அந்த சந்தோஷத்துக்கு எல்லே இல்லை. எல்லை இல்லை என்றால் அந்த மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து நபி அவங்க சொல்றாங்க. அந்த சந்தோஷத்தை அந்த மனிதன் வெளிப்படுத்துகிற போது அல்லாஹ்வை பார்த்து அந்த மனிதன் சொல்கிறான், அந்த பையன் சொல்கிறான், அல்லாஹ்வே அந்த ஆபதி வான ரப்புக்க, நீ என்னுடைய அடிமை, நீ என்னுடைய அடிமை, நான் தான் உனக்கு ரப்பு. எப்படி பாருங்க, சந்தோஷத்துக்கு எல்லை இல்லை என்பதற்கு அந்த பயணி சொன்ன வார்த்தை, நீ எனக்கு அடிமை, நான் உனக்கு ரப்பு. என்ன சொல்லணுமே தெரியல. சில நேரங்களில் நமக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சு வைங்க, நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நம்ம குடும்பத்தில் வீட்டில் ஏதாவது நடந்துச்சு வைங்க, அப்போ நம்ம என்ன சொல்லணும் நமக்கே தெரியும். ஏது அவன் உளறாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லாமல் இருப்போம். அது உண்மையிலே உளறல் இல்லை, என்ன சொல்லு தலகால் புரியாமல் பேசுகிறான்னு அர்த்தம். இது மாதிரி அந்த பயணி தலகால் புரியாமல் என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வை அடிமையாகவும் அடிமையை அல்லாஹ்வாகவும் என்ன செய்கிறாரு சொல்கிறார். இதை விட அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறார். இந்த அடிமை சந்தோஷம் அடைந்ததை விட, ஏன் இந்த அடிமைக்கு சந்தோஷத்துக்கு எல்லை இல்லை, அல்லாஹ் இதை விட சந்தோஷம் அடைகிறான். எப்போ லல்லாஹு அஃபரஹு பி தௌபத்தி அப்திஹி, நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் அவன் பாவமன்னிப்பு கேட்டால் இந்த அடியான் இந்த பயணி அடைந்த சந்தோஷத்தை விட அளவு கடந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான். பாவங்களை நம்மிடத்து யாராவது கையெழுந்த மாட்டாங்களா, நான் அவங்களை பாவங்களை மன்னிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஹதீஸ குதிசை நம்ம பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் நம்ம எப்போ கையெழுந்த மாட்டோம், எப்போ அவன்கிட்ட கேட்க மாட்டோம், எப்போ மன்னிப்பு கேட்க மாட்டான் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் அவன் விரும்புகிறான். இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ, நீ அஃப்வை மன்னிப்பை நீ விரும்புகிறாய், நீ மன்னிக்கிறவன், மன்னிக்க விரும்பவும் செய்கிறாய். ஃபஅஃப் அன்னி, என்னை நீ மன்னித்திடு, என்னை என்னுடைய பாவத்தை என்னுடைய குற்றத்தை நீ என்ன செய்து மன்னித்திடு என்று இதை அதிகமாக என்ன செய்ய அந்த இரவுகள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுறாங்க. இது நாமளும் என்ன முடிஞ்ச அளவுக்கு நாமளும் அந்த இரவை அடைகிற போது அதிகமாக இந்த பிரார்த்தனை நாம் செய்து கொள்ள வேண்டும். வாய்ப்புள்ளவர்கள், இங்கே ஒரு சகோதரர் இருக்கிறார், ஏத்திகாஃப் இருக்கிறாரு, நாமளும் இன்ஷா அல்லாஹ் அதற்கான வாய்ப்பு கிடைக்கிற போது அடுத்தடுத்த வருடங்கள், ஏன்னா ஏத்திகாஃப்னு சொன்னால் அது 20வது நாள் பகலில் என்ன செய்யணும், பள்ளியிலே தங்க ஆரம்பிச்சிடணும், பகலிலே தங்க ஆரம்பிச்சிடணும். பெருநாள் கடலில் தூழ்ந்து தான் அவங்க என்ன செய்யணும், வீட்டுக்கு என்ன செய்யணும் போகணும். மற்ற எல்லாமே பள்ளியில் தான் அவங்க என்ன செய்யணும், தொழுகிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, பிராணம் ஓதுறது, மற்றவைகளை செய்து கொள்வது எல்லாமே பள்ளியில் என்ன செய்யணும் இருக்கணுங்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. எதற்காக? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அடைய வேண்டும் என்பதற்கான வழி இதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே கேட்ட பிறகு நடக்க நன்மக்களாக உங்களை ஆக்கியவனாக வாங்க.